லவ் வேணும்னா அதை கடந்து போகணும். ஓகேனா ஓகே, அதை பாஸ் பண்ணிட்டு போ. அப்படி இல்லையா கடந்த வாழ்க்கையில் என்ன எய்மோ அதை நீங்கள் நோக்கி போன்றது அந்த படத்தோட மைய கரு. பிரேக்கப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமனானது. அதுக்காக நம்ம உட்காந்துட வேண்டாம். யூ கேன் கம் பேக். அதுதான் சார் இன்றைக்கி 2Kக்கு வேணும். அதை சரியாக சொல்லியிருக்காரு சார். நல்லா இருந்துச்சுண்ணா. பிடிச்சிருச்சா? பிடிச்சிருச்சு. காமெடியாக ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்றது? காமெடி நல்லா இருந்துச்சுன்னா லவ் நல்லா இருந்துச்சு. மெசேஜ் எதுனா இருக்கா படத்தில்? மெசேஜ் பாஸ்ட் மறக்கணும், ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜ் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்குண்ணா. ஸ்க்ரீன் பிரசன்ஸ்லாம் அவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் நல்லாவே இருந்துச்சுண்ணா. காமெடிலாம் காமெடி நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மைக்கேல்னு நடிச்சிருக்காரு. பப்பு அவரா நடிச்சாங்க. இல்லை எல்லாமே நல்லா இருந்துச்சு. 2 ஹீரோயின் பண்ணியிருக்காங்க. அவங்க போஸ்டர்ஸ் நல்லா இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபைடா? நல்லா காமெடியாக இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குண்ணா. படம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இல்லைண்ணா, நல்லா இருக்குண்ணா. நல்லா அருமையாக செம காமெடி. ஹீரோ எப்படி பண்ணியிருக்காரு? எல்லாமே நல்லா இருக்குண்ணா. கதை எந்த மாதிரி நல்லா இருக்கா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? அதான் லவ் ஸ்டோரி தான். லவ் ஸ்டோரி தான். சூப்பர் இருக்கா? சூப்பர். இருந்துச்சு. ஓகே. காமெடிலாம் எப்படி இருந்தது? காமெடியாக ஃபுல்லாக காமெடி தானே. ராஜ் எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா பண்ணியிருக்காரு. எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்லா முடியுது, நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், ஃபுல்லாக காமெடியாக பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சுண்ணா. ஆனால் நான் ஃபுல்லாக நம்ம எக்ஸு கால் பண்ணதால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டேன் வெளியே. படத்தில் என்னென்ன சொல்ல வரேன்? என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ வந்து நம்ம பாஸ்ட்டு பற்றி நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் நெகட்டிவ் நிறையா இருக்குது. எவ்வளோ நிறையா நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரீசன். படத்தில் ராஜ் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா நடிச்சிருக்காரு. எப்படி பண்ணியிருக்காரு? அண்ணனை எனக்கு பிடிக்காதலாம் சொல்ல, பிக் பாஸ்லேருந்தே நம்மளை பிடிக்கும், அவரை பிடிக்கும். அது என்ன ரீசன்னா ரொம்ப பிடிக்கும். அவருக்காக படம் பார்க்க வந்ததே, ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்க்க வந்தது. அது இல்லாமல் ராஜுவனை ஃபஸ்ட் நடிச்சா இன்னும் நடிக்கணும்னு எதிர்பார்ப்போம். அதுதான் ரீசன். படத்தில் காமெடிலாம் எப்படி இருந்தது? ராஜோட காமெடிலாம் வேற இல்லை. காமெடி வேறு லெவலு. அம்மாவோட கேரக்டர் வேறு லெவலு. அவங்க நம்ம நல்லா இருக்கான படம் எத்தனை டைம் வேணால் பார்க்கலாம், போர் அடிக்காமல். நடிச்சிருக்காரு. எப்படி இருந்தது? என்னண்ணா விக்ராந்த் நடிச்சிருக்காரு. விக்ராந்த் அவ்வளோலாம் தெரியாது. நான் ராஜீவ் அண்ணாக்காக தான் படம் வந்து பார்த்தேன். அதான் ரீசன் சார். ரொம்ப பெரிய விஷயத்தை சாதாரணமாக சொல்லியிருக்காரு சார். அதாவது பாஸ்ட் அப்படிங்கிறது இறந்து போச்சு, தமிழில் சொல்லியிருக்காரு. இட் இஸ் டெட். அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஃப்யூச்சருங்கிறது ட்ரீம். அதுக்காக பெருசாக வருத்தப்படாதீங்க, இன்னைக்குள்ள வாழ்க்கையை வழங்கன்னு சொல்லியிருக்காரு சார். தட் இஸ் a வெரி வெரி குட் திங். பேரண்ட்டை பொறுத்தளவில் படிப்புங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது ரொம்ப பாசிவாக சொல்லியிருக்காரு. நடுவில் அந்த சின்ன சட்டிலான காமெடியும் அவங்க 2 பேரும் பண்ணுறது 2 மதரும் நல்லாயிருக்கு சார். இட் இஸ் a குட் மூவி. ராஜு ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா நடிச்சிருக்காரு. எப்படி இருந்தது? அவர் எதிர்பார்த்தோட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சார். நான் பிக் பாஸில் பார்த்துட்டு அவர் எதிர்பார்த்தது ஒரு டஃப்பான ஒரு ஃபர்மான ஹீரோவாக இருப்பாருன்னு. ரொம்ப கேஷுவலாக பண்ணியிருக்காரு சார். நிஜமாகவே நம்ம ஒரு ராஜு அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் அந்த ரோலில் இருந்தால் எப்படி பிஹேவ் பண்ணுவோமோ அதை சாதாரணமாக காமிச்சிருக்காரு. கூட சேர்ந்த ஹீரோ மாதிரி செகண்ட் ஹீரோ தேர்ட் ஹீரோ அது அவ்வளோவா நான் என்ன அப்சர்வ் பண்ணல சார். அந்த ஹீரோயின்ஸ் 2 பேர் நடிச்சிருப்பாங்க. அவங்க எப்படி? அவங்க 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க சார். லவ்ல எப்படி காமிச்சிருக்காங்க? அதாவது இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா லவ் அப்படிங்கிறதோட பிரேக்கப் தான் சார் நிறைய இருக்குது. அதில் ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கான மெசேஜ் சொல்லியிருக்காங்க எல்லாருமே சேர்ந்து. பிரேக்கப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமனானது. அதுக்காக நம்ம உட்காந்துட வேண்டாம். யூ கேன் கம் பேக். அதுதான் சார் இன்றைக்கி 2Kக்கு வேணும். அதை சரியாக சொல்லியிருக்காரு சார். காமெடி ஒர்க் அவுட் நல்லா வந்திருக்கு சார். தேங்க்யூ சார். கண்டிப்பாக சார். தேங்க்யூ. நல்லா இருக்குது ப்ரோ, பார்க்கலாம். அதாவது மிஸ் பண்ண வேணாம். மிஸ் பண்ணிவிட்டு ஐயோ இது பார்க்கலையேன்னு ஃபீல் பண்ண வேணாம். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் இது பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு டைம் மாதிரி இல்லை ப்ரோ. நம்ம ரெகுலர் வேறு லெவல். அதான் நம்ம டிவிலேயே பார்த்துருப்போமே, அதே மாதிரி தான். நல்லா இருக்கு ப்ரோ. காமெடி வந்து எப்படின்னா அதான் நம்ம ராஜுவோட காமெடி நல்லாவே எதிர்பார்க்கலாம். நல்லா இருக்கு. மியூசிக் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. சாங்ஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து என்னானாலும் விட்டுட்டு போகக்கூடாது, அது ஒன்று. லவ் வந்து இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா மூவ் ஆன் பாவங்க, அதை நினச்சிக்கிட்டே இருக்க வேணாம். அது மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோ. நான் நினைக்கல, நான் இன்னும் ட்ரைலரே பார்க்கல. ஆனால் நல்லா இருக்கு. அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான் வந்தது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ. நல்லா இருக்கு. பிடிச்சிருந்தா? காமெடிலாம் எப்படி இருக்கு? காமெடி ஹீரோ எப்படி பண்ணியிருக்காரு? ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ நடிச்சிருக்காரு. எப்படி இருக்கு? ராஜு எப்படி நடிச்சிருக்காரு? ராஜா நல்லா காமெடிலாம் ஒர்க் அவுட் காமெடி பிடிச்சிருந்தா? அதான் இல்லை, இப்போ லவ்வர்ஸ் சொல்கிறாங்க. அப்புறம் அதாவது பெரியவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லையா, பசங்க வேறு மாதிரி இருக்காங்க. அவ்வளோதான். இவங்க புரிஞ்சுக்கிறோம், அவங்க புரிஞ்சது மாதிரி இருக்குது. அதை காமெடியில் எப்படி நடிச்சு? பரவாயில்ல. ராஜு ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்காரு. எப்படி பண்ணியிருக்காரு? ஹீரோ நடிச்சிருக்காரு. ஆமாம் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா பிடிச்சிருந்துச்சுங்களா? பரவாயில்ல, கரெக்டாக போகுது. இவங்க வேறு மாதிரி லைஃபும் சின்ன பசங்க வேறு மாதிரி ஒரு ட்ராக் போயிட்டு இருப்பாங்களே, பெரியவங்க தெரியாது இல்லையா, இது தெரியுது.
பசங்க நினச்சிருப்போம் நம்ம ஏதோ போயிட்டு வர நினச்சிருப்போம், இல்லை தனியாக ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கு, நம்ம வேற வாங்கிருப்பாங்க, கடைசியில் பெருங்கோட இது ஜென்ட் ஆகுது. ஓகே காமெடி ஒரு தடவை பார்க்கலாம். ராஜு எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருந்தார், அவர் நல்லா பண்ணியிருந்தார். காமெடியில் எப்படி இருந்துச்சு? காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் பாதி பேருக்கு புரியாது, பாதி பேருக்கு இந்த ஜென்ரேஷனுக்கும் கொஞ்சம் நல்லா பார்க்கணுன்னா பார்க்கலாம். படத்தில் மெசேஜ் எதுனா இருக்கா? மெசேஜ் இருக்குன்னா புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் இருக்கணும். ஹீரோ நல்லா பண்ணியிருந்தாங்க, லவ்லாம் எப்படி இருந்துச்சு? அதனால தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ராஜு அது ஆக்சுவலாக அவருக்கு அந்த ஃபஸ்ட் டைம் ஹீரோ நடிச்சதுக்கான ஒரு ஃபியர்லாம் இல்லை. அவர் வந்து நம்ம டிவி ஷோஸ் வந்து பார்க்குறோம் இல்லையா, அதனால் அவரோட இது வந்து கேரக்டர் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காரு. எந்த இடத்துலையும் அவரோட இதில் மைனஸ்லாம் ஒன்றும் தெரியல, நல்லா இருக்குது. காமெடியில் எப்படின்னா? காமெடி ரொம்ப சொல்கிற அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு போர் அடிக்காத அளவுக்கு போகுது காமெடி. லவ்லாம் எப்படி காமிச்சிருக்காங்க? லவ் கரெக்டு தான். நம்மளுக்கு அந்த ஆக்சுவலாக சில டைமில் கொஞ்சம் இது ஓவராக இருக்கலாம். ஏன்னா 2-3 விதமான இது ஓடுது, வேறு வேறு லவ் ஸ்டோரியில் கொண்டு வராங்க. க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கும் லவ்வுக்கும் இருக்க டிஃப்ரென்ஷியேஷன் வந்து அதில் தெளிவாக சொல்லலை. ஏன்னா க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோட லவ்வரையே லவ் பண்ணுறாரு, ஹீரோ விட்டு கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. படம் வந்து அற்புதமாக இருக்குங்க. இப்போ உள்ள 2K கிட்ஸு அவசியம் பார்க்க வேண்டிய படம். இந்த லவ்வுக்காக ஊரை விட்டு ஓடி போகிறது, ஜாதி விட்டு ஜாதி போயிட்டு லவ்வுக்காக பிரச்சனை பண்ணுறது பல ஊரில் அந்த கிராமங்களில் நடக்குது. நம்ம தமிழ் சமுதாயமாக ஒரு 50 வருஷமாக இதான் பேட்டர்னாக சினிமா பார்த்துட்டு இருக்கிறோம். லவ் வேணும்னா அதை கடந்து போகணும். ஓகேனா ஓகே, அதை பாஸ் பண்ணிட்டு போ. அப்படி இல்லையா கடந்த வாழ்க்கையில் என்ன எய்மோ அதை நீங்கள் நோக்கி போன்றது அந்த படத்தோட மையக்கரு. ராஜு வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு இப்போ அந்த ஆடி வேலி அதுவும் நல்ல ஒரு ஹீரோ கிடச்சிருக்காரு. மேலும் மேலும் அவர் அடுத்த பெரிய படங்கள் அமையும். இன்ட்ரொடக்ஷன் சீன்லாம் வந்து செம்மையாக பேசியிருக்காரு. ஒரு காமெடி சீக்வன்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி காமெடி நல்லா பண்ணுவார், பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. சரண்யா மேடமும் தேவதர்ஷினி மேடமும் வந்து ஒரு சட்டிலாக பண்ணியிருக்காங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சார்லி சார் ஒரு கம்பேக்ட்னு சொல்லலாம். மியூசிக் வந்து அற்புதமாக இருக்குது சார். கேமரா ஒர்க் வந்து சில்லுன்னு இருக்குது. தேங்க்யூ. படத்தில் ஹீரோ 2 ஹீரோ நடிச்சிருக்காங்க. மைக்கேல் கூட ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப்பில் எப்படி காமிச்சிருக்காங்க? இது நீங்கள் வந்து ஹீரோவான்னு பார்க்கக்கூடாது, அது கதை என்ன சொல்ல வருதுன்னு பார்க்கணும். கதை எப்படி அந்த இயக்குனர் கொண்டு போயிருக்காருன்னு பார்க்கணும். அது என்ன சொல்ல வராங்கன்னா, வாழ்க்கையில் காதல் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்கணும் தான் அது கதை. இதுதான் கதையே. சும்மா அதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு அதுக்காக அப்பா அம்மா பிரிஞ்சு இருக்கிறது, ஊரை விட்டு ஓடி வர்றது, ஊருக்குள்ளே சண்டை மூட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களும் இல்லாமல் அது பார்ட் ஆஃப் ஜேர்னி. அதை வந்து கொஞ்சம் ஃபன்னியாக சொல்லியிருக்காரு. நமக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறது வந்து ஒரு மாதிரி இருக்கும், நெருடலாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து காதலுக்காக இத்தனை வருஷம் தியாகங்களை தான் பார்த்துருக்கோம். இதெல்லாம் தேவையில்லை. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய விஷயம். அதுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். அடுத்த லெவலுக்கு நீங்கள் போன்றது தான் கதையோட மையக்கரு. இந்த ப்ரொடியூசர் வந்து பாராட்டணும், நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா செலவு பண்ணி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு, கேமரா ஒர்க்கு, மியூசிக் வந்து அற்புதமாக இருக்குங்க. சார்லி சாருக்கு ஒரு கம்பேக்.